இன்னைக்கு கேப்பீங்க, இன்னைக்கு தான் கேட்கலையா? ஆமா, மொழியை தட்டிட்டு வந்துட்டேன். ஆமா. ஏம்மா, என்ன உனக்கு ஏதாவது வேணும்? காசு பணம் வேணா கேளு. என்ன காசு பணம்லாம் எனக்கு வேண்டாம். யாருக்கு பணம்? கையில சுண்ணாம்பு தான் வேணும். மேக்க போறேன்னா சரி. பூண்டு போனேன். மலை மலை கிழக்க போனேன். சரி. தவிடு காத்து காத்து. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சரி கசவு வியாபாரம் பண்ற போனாலும் நான் நல்ல இடத்தோட வந்திருக்கேன். கசவு வியாபாரத்துக்கு? ஆமா, என் பொண்டாட்டி போனா நானும் போறேன்ட்டு வந்துட்டேன். அப்படியா? நான் தானே உங்களுக்கு கசவு வியாபாரத்துக்கு போக சொன்னேன். அப்படி என்று சொல்லி துரத்தி வரக்கூடிய நேரத்திலே பார்த்தால் என்ன கொம்புகால் சைக்கியமையானவள் நினைக்கிற எப்படி ஆனந்த செட்டியை பார்த்து கேட்கின்றாள். ஐயா செட்டியாரே, இப்படி ஓடி ஓடி போகின்றீர்களே, ஓடி ஓடி போறீரே, ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, ஓடி நானும் வாரே செட்டியாரே, ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, ஓடி நானும் வாரே செட்டியாரே, செட்டியாரே என்ன கண்டா பிரியமாக செட்டியாரே, செட்டியாரே அந்தாரி செட்டியாரே, பிள்ளை நல்ல பெண்பிள்ளைக்கு பிராயங்கானோ வேதளிப்பு முன்னாலேயே செட்டியாரே, உன்னை எந்த காலம் நன்றிலே ராமசங்கிலி புட்டாதடி கண்ணினி போய் உன்னை எந்த காலம் நன்றிலே காலம் நன்றிலே ராமசங்கிலி புட்டாதடி கல்லினி போய் கள்ளி என்று என்னை சொல்லி செட்டியாரே, கற்புடையா நான் அல்லவோ செட்டியாரே, செட்டியாரே இறக்க முன்னே என்னை சேரும் செட்டியாரே, ஏறித்தந்தன் முகத்தை பாரும் செட்டியாரே, என்ன சேரு செட்டியாரே, ஏறிட்டு பார்த்து சித்தாரும் அதற்கு உமதாசை மனதிருத்தி தீர்த்தனுப்பு செட்டியாரே, என்று என்ன கொம்புகால் இசைக்கியமையானவள் ஆனந்த செட்டியை துருத்திக் கொண்டு விடாம துரத்துதா பலகை ஊருக்கே வருகின்றாள். பலகை ஊருக்கு வரக்கூடிய நேரத்திலே இந்த மாதிரி ஊருக்கு வெளியில வரக்கூடிய நேரம் என்ன ஆகுறது பாருங்கள். 8 மணி கேசனோடு கண்டலைய மாறு அது சுடர் அறிய வர வேண்டாம், கையால் கொடுத்தாள் ஒரு மங்கள ஞானல கேட்டான மங்களதான மணிமைகளையோ ஊசிய சந்தன பட்டது விட்டாள், புனகோடு கஸ்தூரி பட்டது விட்டாள், செட்டியாரை விட்டதில் தானே அம்மை தொடர்ந்தாள். அந்நியரு வேறும் ஒன்றிருந்த ஈடோ அதோ பெரியதும் மாறுமே சக்தி, அறிஞர்கள் மாயை சக்தி, மகனே ஆனந்தம் ஓடி வருநாளில் எடுத்தால் இருப்பதில் வைத்தாள், அக்கல்லி பிள்ளையாக யாரும் வரவே பிள்ளை அழுதிட அவன் பிறகால் ஓடலுற்றாரே. அந்த நேரத்திலே இங்கு வெளிநடந்து வரும்போது காட்டிலே கள்ளி கொப்பை முறித்தாள், இடுப்பிலே வைத்து இந்த ஆனந்த செட்டியை பார்த்து சொல்லுகின்றாள். ஐயா செட்டியாரே, ஐயா என்னுடைய முகத்தை தான் பார்க்கவில்லை, நம்முடைய பிள்ளை முகத்தை அவர் பாருங்கள். பிடிக்கிற பிள்ளைகளை பிடிக்கிற கள்ளி பிள்ளை பிடிக்கலையா? ஐயா கள்ளியை முடிச்சு பிள்ளை கிட்டிய செட்டியாரே, பிள்ளை முகம் பாரு செட்டியாரே, மச்சாரே பிள்ளை பிள்ளை முகம் பாரு பிள்ளை முகம் பாராமல் வெட்டாட்டானை பாராமல் தள்ளி நடக்க மனோ தானாச்சு சக்தி முகம் பாரு
முற்றத்தை வந்த செய்தி எத்தனையோ கோடி காலம் எத்தனை நபர்கள் செய்து அத்தனை போல் விட்டு பிள்ளையல்லோ சட்டி பிள்ளை முகப்பாரு எட்டியாரே பிள்ளை முகப்பாரு கண்ணுங்கருத்தழகோ கமல முகத்தழகோ கருத்தழகும் கமல முகத்தழகும் பெண்ணரசி பெற்ற பிள்ளையல்லோ சட்டி ஐயா செட்டியாரி நான் பெற்ற பிள்ளை முகத்தை பார்க்காமல் அம்மா என் முகத்தை தான் பார்க்க வேண்டாம் நமக்கு அடி பிறந்து நம்ம பிள்ளை முகத்தை நம்ம குழந்தைதான் இந்த இது மாதிரி கள்ளி நீ எப்படிப்பட்ட நடிப்புக்காரு தெரியும் எனக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியா ஓடி போனா கள்ளி முறிந்து பிள்ளைங்க வச்சுட்டு நடிக்கிறீங்க ஐயா என்னைக்காவது கள்ளிக்கொப்பு பிள்ளையாகுமா நீ ஆக்குறல்ல நான் இப்படியா ஆக்க முடியும் பார்த்தல எப்படி ஐயா என்று என்று இத பாருங்க என்ன? இது நம்ம குழந்தைதான் என்று மாய ஜாலத்தோடு குழந்தையை கிள்ளி விட்டாள் அப்பா 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 அப்பான்னு அது கதறுது அதை அழுது கொண்டிருக்கேன் சரி அப்படியே சமாதானம் செய்கின்றாள் ஓஹோ மகனே நாகப்பா அழவேண்டாம் மகனே நாகப்பா சக்தி வந்து உங்கள் அப்பா தனி தேடி அடிக்கடி நீ அழவேண்டாம் மகனே அழவேண்ட மகனே நாகப்பா செடிய கண்ணே அழவேண்ட மகனே அழவேண்டாம் தொழ வேண்டாம் அப்பச்சம் கொடு வந்தார் தொழ வேண்டும் அப்பச்சம் கொடு வந்தார் அருண்டு மலமுண்டு முச்சரம் உண்டு அருண்டு மலமும் கொண்டு வந்தாச்சரம் சீனி சிங்கப்பழமும் பிணைமாவும் அரியதரமும் திகழ்ந்தீரை தந்திடுவார் அழவேண்டாம் மகனே மகனே நாகப்பா செடிய கண்ணே அழவேண்ட மகனே என்று சொல்லி இந்த இசைக்கியமை கொம்புகால் இசைக்கியமையானவள் அப்படியே வழி நடந்து குழந்தையை கண்டு கண்டு ஆமா, கொண்டு. இரண்டு பேரும் வழி நடந்து சண்டை போட்டு வரா ஆமா பலகை நல்லூரிலே வருகின்றார்கள் இவன் சமாதானப்படுத்தி அவன் ஊரவர்கள் முன்பிலே வந்து விழுந்தான் இந்த ஆனந்தம் செட்டி ஐயா பார்த்தால் கொம்புகால் இசைக்கியமையானவள் இவர் என்னுடைய கணவர் என்று சொல்லி இவர்களுக்குள்ளே பேசும்போது ஆமா பார்த்தால் இரண்டு பேரையும் இரங்கத்திற்குள்ளே அழைத்து வைத்தார்கள் ராத்திரி தங்கட்டு அதிலே 69 கரியாளர் அவரவர்கள் மணி போனார்கள் போயிட்டாங்க. அதிலே ஒரு கரியாளர் ஒட்டு கேக்குறாங்க ஒட்டு கேட்பதை அறிந்தால் அவனுக்கு ஒப்பினையாக குழந்தை எடுத்து தாராட்டுகின்றார் எப்படிமா? எப்படி தாராட்டுகின்றார் தெரியுமா ஆரிரரி ஆரிரரி ஆராரோ ஆரிராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிராரி ராரிராரி ஆராரோ நெடுமகனோ கண்மணியோ ஆண்டாவனதரிலே கல்லை வெட்டு கண்மணியோ என்று சொல்லி கொம்புகால் சைக்கி குழந்தையை ஏன் விளையா தாராட்டுவாள் தாராட்டு 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 தாராட்டு